இப்போ நம்ம 1 6 ஆர் 6 போட்டோம். எல்லாமே 4 மைனஸ் பண்ணி போட்டால் போதும். 6ல் 4 போச்சுன்னா 2. 2ல் 4 போகாது. அதனால் இது என்ன டேபிளோ அதே ஆட் பண்ணுங்கள். 2ல் 4 போகாதனால இது என்ன டேபிளோ அந்த டேபிள் ஆட் பண்ணுங்கள். 2 + 6 8. 8 டேபிள் தான் போடுறோம். 2 + 6 8. இதில் 4 போச்சுன்னா என்ன வரும்? 8ல் 4 போகும்ல. ஓகே. 4ல் 4 போச்சுன்னா 0. பாருங்கள், 1 6 ஆர் 6 இது ஓகே. இப்போ நம்ம வந்து 6ன்றது 10லேருந்து 4 மைனஸ் பண்ணால் தான் 6 வருது. இப்போ எல்லாமே 4ல் மைனஸ் பண்ணுறோம். 6 - 4 2. 2ல் 4 போகாதனால இது என்ன டேபிளோ அதே நம்பர் ஆட் பண்ணுங்கள். 2 + 6 8. மைனஸ் பண்ண முடியலனா டேபிள் நம்பரே போடுவாங்க. 6 டேபிள்னால 6 ஆட் பண்ணால் 8. 8ல் 4 போச்சுன்னா 4. 4ல் 4 போச்சுன்னா 0. இது நம்பர் அப்படியே ரிப்பீட் வரும். என்ன நம்பர்? 6 2 8 4 0. இது எண்டிங் நம்பர் தான். இப்போ நமக்கு பாருங்க, 1 6 ஆர் 6 முடிஞ்சு போச்சு. 2 6 ஆர் 12 போது நமக்கு இங்கே வந்துடுச்சு. இது என்ன வரும்? 2 இங்கே போட தோணுமா உங்களுக்கு? கண்டிப்பாக இதை விட சின்ன நம்பராக இருக்காது, பெரிய நம்பராக தான் இருக்கும். அப்போ 1 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது இன்க்ரீஸ் தான் இருக்குது. அப்போ இங்கே எதுவுமே பண்ண வேண்டாம். இது இன்க்ரீஸ் ஆகிருக்கும்போது டேபிள் கரெக்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ இது குறைஞ்சிடுச்சு. 8ன்றது 4ஆக மாறினோடனே இங்கே 24ஆக தான் வரணும். இதுவும் மாறிடுச்சு. 4லேருந்து 0ஆக மாறினோடனே வேல்யூ கம்மி ஆயிடுச்சா? இப்போ இங்கே நம்ம பெருசாக போட்டுக்கிறோம். இப்போ இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது எதுவுமே மாற்றம் கிடையாது. இது இப்போது குறைஞ்சிடுச்சு. அப்போது இங்கே நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். இது சேமாக இருக்குது 4. இப்போ இது குறையவே 5. இதுவும் குறையவே 6. இப்போ இந்த டேபிள் எப்படி வருதுன்னு தெரியுதா? பாருங்க, 1 6 ஆர் 6. 6ல் 4 போச்சுன்னா 2. இது குறையவே இங்கே இன்க்ரீஸ் 1 போட்டால் தான் அது 12ஆக மாறும். ஏன்னா டேபிள் வரும்போது 6க்கு அப்புறம் 2 வராது, அது 12. 6க்கு அப்புறம் 8. இது இன்க்ரீஸ் தான் இருக்குது. இங்கே எதுவும் மாற்ற வேண்டாம். அப்போ 1 அப்படியே போட்டால் 12 வந்து 18ஆக மாறிடுது. இது டிக்ரீஸ் ஆகுது. இங்கே இன்க்ரீஸ் பண்ணுறோம், 24 ஆகுது. இங்கே குறையுது. மறுபடியும் என்ன பண்ணுறோம்? இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இப்போ டேபிள் கரெக்டாக வருதா? இது பாருங்கள், நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, இப்போது 3 8s ஆர் 6 3s ஆர் 18. ஒரு சின்ன சின்ன பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. இது வரைக்கும் 18, இது 36. மெமரி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகே, 6 டேபிள் இப்போ ஈஸியாக இருக்கா? எழுதும்போது பாருங்கள், 6லேருந்து 2 2 4 4ஆக மைனஸ் பண்ணிகிட்டே வரணும். மைனஸ் பண்ண வரலன்னா 6 ஆட் பண்ணிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. 6ல் 4 போச்சுன்னா 2. 2ல் 4 போகாதனால இது என்ன டேபிளோ அதே நம்பர் தான் எழுதணும். இது என்ன டேபிளோ அதே தான்